ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெள்ளிங்கிரி மலைக்கு வந்திருக்கோம். வெள்ளிங்கிரி மலை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஈசா யோகா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த லொக்கேஷன் பேர் பார்த்தீங்கன்னா பூண்டின்னு சொல்லுவாங்க. இங்கே வரக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்திபுரத்துலேருந்தே பஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இப்போ சீசன் டைமு ஃபெப்ரவரி மந்த்லேருந்து மே மாதம் வரையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ஏறுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சில டிப்ஸ் கொடுக்குறேன் எப்படி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு தெரியும் வெள்ளிங்கிரி மலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு, எவ்வளோ 7 மலையை நம்ம தாண்டி தான் போகணும். நாங்கள் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்யூ இருந்தது. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த க்யூவில் போய் நின்று நம்ம அந்த குச்சி மாதிரி கொடுப்பாங்க, தடி மாதிரி. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெக்கிங் ஏறும்போது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறக்காக நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறக்காக இங்கேயே சேல் பண்ணுறாங்க. இந்த ஒரு குச்சி பார்த்திங்கன்னா மூங்கில் குச்சி பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். நீங்கள் ட்ரக்கிங் ஏறும்போது பார்த்திங்கன்னா மெயினாக உங்கள்கிட்ட எந்த ஒரு லக்கேஜ் இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஒரு 2 லிட்ரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், ஒரு கடல பருப்பி, இல்லைன்னா தேன் மிட்டாய், இல்லைன்னா ஒரு அதிரசம், இந்த மாதிரி மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துக்க வேண்டாம், உங்களால் நடக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குச்சி எடுத்தாச்சு. நம்ம இனி பார்த்திங்கன்னா நம்ம நேராக போயிட்டு நம்ம வாட்டர் பாட்டிலை ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துருந்தாங்க. இங்கே தண்ணியும் அவைலபிளாக இருக்குது கீழே. நீங்கள் மேலே பார்த்திங்கன்னா 2 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழேயே பார்த்திங்கன்னா உங்கள் பாட்டில் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் டே டைமில் மட்டும் ஏறிடாதீங்க. அப்படியே ஏறுறதா இருந்தால் ஏர்லி மார்னிங் ஒரு 4:00 அந்த மாதிரிக்கு இது ஏறினீங்கன்னா ஒரு 10:00 அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களால் பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் உங்களுக்கு கல்லுலாம் பார்த்திங்கன்னா நடக்க முடியாது. மணலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைம் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 9:00 ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ட்ரக்கிங் ஏறலாம். ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக சாப்பிட்டு நம்ம ஏறலாம். இங்கே நம்ம மலை ஏறுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே கவர்மெண்ட் ஒரு சின்ன செக்கிங் பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பி கொண்டு கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒரு 10 ருபீஸ் அந்த மாதிரி ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க பாட்டிலுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு எந்த பிளாஸ்டிக் இதுவும் நீங்கள் மேலே கொண்டு போகக்கூடாது. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ இல்லை ஒரு சிப்ஸ் பாக்கெட்டோ எதுவுமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இவங்க கம்பல்சரியாக பிளாஸ்டிக்கை அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏறும்போதே பார்த்திங்கன்னா லேட், அதாவது ஒரு 10:00 ஆயிடுச்சு. அப்போயே பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்தது. மலை மேலே ஏறும்போது எங்களுக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே தெரில. முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது டார்ச் எல்லாம் எடுத்துகிட்டு போய்க்கிங்க, இல்லை ஃபோனில் மொபைல் இருந்தாலும் ஓகே தான், நல்லா சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிங்க. எங்களால் எதுவுமே பார்க்க முடியல, அங்கே ரொம்ப இருட்டாக இருந்தது. முன்னாடி நாங்கள் டார்ச் அடிச்சு அப்படி தான் போனோம். நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருந்ததுனால என்னால் பெருசாக வீடியோ கவர் பண்ண முடியல. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ 7வது மலை ரீச் ஆகிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் கீழேருந்து மேலே வரக்கு ஆல்மோஸ்ட் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 10 மணி 9:30 மணி 10 மணிக்கு கிளம்புனோம். இங்கே ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 4:30 இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்யூ ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாருமே இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பூஜை இருக்குது. அந்த பூஜைக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே தெரில. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் டார்க்காக தான் இருந்தது. தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2வது மலையும் 7வது மலையிலையும் கிடைக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணி வந்துடாதீங்க. நீங்கள் 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. அதிலே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிப்பு 2 சிப்பு தான் நீங்கள் குடிக்கணும். இல்லைன்னா உங்களால் நடக்க முடியாது நிறையா தண்ணி குடிச்சிங்கனாலுமே. நீங்கள் கீழே ஏறும்போது பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா வயசானவங்க, இவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ணுறாங்க ஏற வேண்டாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நீங்கள் ஃபிட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் மேலே ஏறுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ரொம்ப கல் நிறையா இருக்கும். மலை ஏறி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நைட்டு ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2:00 3:00 அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு சில்னஸ் தெரிஞ்சுது, எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி சாமியை நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் வேல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விநாயகர் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம் அந்த பூஜைக்காக. பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே இறங்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு விநாயகர் சிலை இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கணும்னு சொன்னாவே ஒரு பாறையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பாறைக்கு நடுவில் செதுக்கி அங்கே வந்து சிலை வச்சுருக்காங்க. இது எப்படி வந்து இவ்வளவு தூரமான ஒரு இடத்துல இவ்வளோ ஒரு ஹைட்டான இடத்துல வந்து சிலை எப்போ வச்சாங்க என்னன்னு தெரில. ஸோ இதையும் நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் இன்னொரு நாளைக்கு. இந்த மலை ஏறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்தே இருக்குது. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது டெய்லி ஒரு லட்சக்கணக்கில் தான் வந்து பக்தர்கள் வந்து வந்துட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு வந்து பக்கத்தில் வந்தாச்சு. கோவிலுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பாறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுயம்பு லிங்கத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும். சிலை வந்து பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வடிவில் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சுயம்பு லிங்கம், ஒரு சின்ன சின்ன லிங்கம் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. நார்த் இந்தியாவில் கைலாயம் எப்படி ஃபேமஸோ இங்கே சவுத் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கைலாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கடவுள்னு சொல்லலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வந்து மலையில் நடந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கண்டினியூஸாக நடந்து நம்ம வந்து ரீச் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம்தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சுன்னா கண்டிப்பாக வெள்ளிங்கிரி மலை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் பிப்ரவரி மந்த்லேருந்து மே மாதம் வரையில் ஓப்பன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளவு சூப்பரான ஒரு பிளேஸு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு ஒரு 6 மணி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இறங்குறக்கு ஆரம்பிச்சிட்டோம். இறங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6 மணிக்கு இறங்கும் போதே அவ்வளோ கூட்டம் வந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி 3 மணிக்கு வந்து கீழே ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. எதுக்காக நான் வந்து ரிட்டனில் வரும்போது வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா நைட்டு வந்து எடுக்கும்போது ஒன்றுமே பார்க்க முடியல. ஸோ இப்போ திரும்பி பார்த்தனால தான் தெரியுது இவ்வளோ தூரம் இவ்வளோ மலையை வந்து நம்ம தாண்டி வந்திருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் இங்கே பின்னாடி பார்க்குற மலை தான் வந்து பார்த்திங்கன்னா 7வது மலை. இதனோட உச்சியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுயம்புலிங்கம் வந்து இருக்குது. சுயம்புலிங்கத்தை நம்ம வந்து பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது மலை 6 மலையை தாண்டி அதுக்கும் மேலே ஒரு மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் சிலை வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அதிசயமான ஒன்று தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டம் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சிறுவாணி டேம் வந்து இங்கேருந்து வந்து பார்க்க முடியும். நாங்கள் மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டமாக தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மலையும் 7வது மலையும் தான். வெள்ளிங்கிரி மலை ஏறங்க நான் கொடுக்குற ஒரே டிப்ஸ் தான். ஏன்னா என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 94 கிலோ. இருந்தாலும் என்னோடய வெயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஏறுனானே எனக்கு டவுட்டாக இருந்தது ஃபஸ்ட்டு. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறினேன். ஏன்னா இந்த 7 மலையும் நான் வந்து எப்படியாவது ஏறணும் அப்படிங்கிறக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக ஏறினேன். கையில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் வச்சுட்டேன். அப்பப்போ உங்களால் முடியாதப்போ கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குடிக்க வேண்டாம். ஒரு சிப்பு 2 சிப்பு அது மட்டும் குடிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5வது மலை 6வது மலையில் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு பெருசாக ஏறுறது ரிஸ்க் தெரியாது. இருந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் நடக்கிறப்போ உங்களால் வந்து ஸ்டாமினா வந்து டவுன் ஆயிரும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் ஏறலாம். கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5வது மலையும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2வது மலை இந்த மாதிரி அங்கங்கே தான் வச்சுருப்பாங்க. ஸோ கடையும் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி இருக்காது. வாட்டர் பாட்டிலாக மேக்ஸிமம் ஃபில் பண்ணியே வச்சுக்கோங்க. மேலே வந்து தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பி வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபில் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். அந்த சுனைன்னு சொல்லுவாங்க, அதான் ஊற்று. அதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 5வது மலை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே தூரத்தில் ஒரு கடை இருக்குது. ஸோ இங்கே வந்து வாட்டர் பாட்டில் ஒரு 40 ரூபா சொல்லுவாங்க. இருந்தாலும் மலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. நீங்கள் மலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா தனியாக போக வேண்டாம். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. உங்களுக்கு டைம் பாஸ் ஆகிறதும் தெரியாது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏதாவது உங்களால் முடியல அப்படின்னா கூட அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மலை ஏறுறதும் சரி இறங்குறதும் சரி அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. இந்த வருஷம் மீண்டும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பிப்ரவரியிலேருந்து. ஸோ மே மாதம் வரையில் டைம் இருக்குது. ஃபெப்ரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சில்னஸ் இருக்கும். உங்களுக்கு மே மாதம் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயில் ஜாஸ்தி ஆயிரும். அதனால் நீங்கள்
மேக்ஸிமம் நைட் டைம் வந்து ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி போய்க்கிங்க. இல்லை ஏர்லி மார்னிங் வந்து ரீச் ஆகிற மாதிரி கூட போய்க்கிங்க. மத்தியான டைம் வந்து போக வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.